வணக்கம். ஈரான் is sending clear signals from the sky. ஈரான் அமெரிக்காவிற்கு தக்க பதில் கொடுப்பதற்காக ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை பார்த்து ஒட்டுமொத்த உலகமே வியந்து போய் நிற்கிறது. ஈரான் எந்த அளவில் தன்னுடைய நாட்டை காப்பாற்றுவதற்காக அமெரிக்காவை ஒரு கை பார்ப்பதற்காக தன்னுடைய பிரிப்பரேஷனில் இறங்கி இருக்கிறது. அதற்கான காட்சிகளை நீங்க டிவி ஸ்கிரீனில் பார்த்து வருகிறீர்கள். ஈரான் ஒபிஷியலாக வெளிவிட்ட இந்த வீடியோவில் நீங்க பார்த்தீர்கள்னா 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸ்கள் காம்பேக்ட் ஸ்ட்ரக்சரை அவங்களுடைய ஆர்மிக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய த்ரெட் ஈரானுக்கு வந்த அந்த மிரட்டலை நீங்க பார்த்தீர்கள்னா, அப்படி ஈரான் நியூக்ளியர் டீல் கையெழுத்து போடவில்லை என்றால் அமெரிக்கா ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தும் என்கிற இந்த கேள்வி. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இந்த வீடியோவை பல நபர்களுக்கு எடுத்துச் செல்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டினால் போதும். இந்த வீடியோ பல நபர்களுக்கு போய் சேரும். மூன்றாவது, பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்தால் உங்களால் முடிந்த உதவியை நீங்க எங்களுக்கு தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ஈரானின் ஆர்மி சீஃப் மேஜர் ஜெனரல் ஆமீர் ஹாத்மி கொடுத்த தகவல் படி நாங்களும் தயாராக இருக்கிறோம். எந்த விதத்திலுமே நாங்கள் பின்தாக மாட்டோம். இதோ இருக்கிறது எங்களுடைய ட்ரோன் ஃபிளீட். இந்த ட்ரோன் ஃபிளீட்டை நீங்க கவனமாக பாருங்கள். ராபிட் காம்பேக்ட் ரெடென்ஷன் இந்த ட்ரோன்ஸ் வழியாக ஈரான் கொடுக்க தயாராக இருக்கிறது. முன்னாடி நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டியிருந்தேன் எந்த அளவில் ஈரான் மிசைல் போட்ஸ்களை வைத்து அமெரிக்காவின் மிகப்பெரிய கப்பலான அப்ரஹாம் லிங்கனை தோற்கடிப்பதற்காக, முழுக வைப்பதற்காக அவர்களுடைய தயாரிப்பு. 300க்கும் மேற்பட்ட மிசைல் போட்ஸ்களை அவர்கள் இறக்கியிருக்கிறார்கள். இதை தாண்டி 2000க்கும் மேற்பட்ட மிசைல்ஸ்களை தன்னுடைய பார்டர்களில் போட்டுள்ளது ஈரான். ஈரான் கொடுத்த தகவல் படி இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தை நாங்களே உருவாக்கி இருக்கிறோம். அதாவது இந்த கம்ப்ளீட் டெக்னாலஜி ஈரானிலேயே உருவாக்கப்பட்டது. போன வருடம் அமெரிக்கா, இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதலுக்கு பின்பு இந்த டெக்னாலஜியை அவர்கள் உருவாக்கியதாக கூறியிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, டொனால்ட் ட்ரம்ப் உடைய இந்த நியூக்ளியர் டீல் அதற்கான மிரட்டலுக்கு பின்பு ஈரானின் சுப்ரீம் லீடர் அலி கமனேய் அவர் கொடுத்த பதில் ஈரானின் ஹிஸ்டாரிக் மசூதி ஜாம்கரன் மாஸ்கில் போய் பிரேயரை கொடுத்திருக்கிறார். சாதாரணமாக நீங்க பார்த்தீர்கள், இந்த மசூதியில் ஈரான் கமனேய் போக மாட்டார். இந்த மசூதியில் எப்பெல்லாம் போறாரோ அதற்கான அர்த்தம் அலி கம்னை ஏதோ மிகப்பெரிய டெசிஷனை எடுக்க போவதாக அங்கு இருக்கிற மக்கள் கருதுவார்கள். இந்த முறையும் அங்களுடைய மீடியா ஹவுசஸ்கள் இதைத்தான் ஹிண்ட் செய்கிறது. அலி கம்னை ஒரு மிகப்பெரிய முடிவை எடுத்து விட்டார் என்பது. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பக்கம் போருக்கு ஈகராக இருக்கிறார். அதே போன்று அலி கம்னேயும் போருக்கு பதில் கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறார். இந்த அனைத்து விஷயத்தையும் பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்பு ஒரு மிகப்பெரிய அச்சம் 3வது உலகப் போர். இந்த உலகப் போரிலிருந்து காப்பாற்றுவதற்காக, இந்த போரை தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு நபர் முன் வந்திருக்கிறார். சவுதி அரேபியாவின் கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான். முகமது பின் சல்மான் சவுதி அரேபியா மட்டுமல்ல, அமெரிக்காவுடனும் ஒரு மிகப்பெரிய நட்பை வளர்த்து வந்திருக்கிறார். முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு ஒரு நபருடைய பேச்சை கேட்டார் என்றால் அந்த நபர் கிரவுன் பிரின்ஸ் சல்மானாக தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தையும் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ்கள் எடுத்து வைக்கிறார்கள். வாஷிங்டன் டிசியில் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுடன் பேச்சுவார்த்தைக்காக கிரவுன் பிரின்ஸ் சல்மானுடைய மிக நெருக்கமான லாயலிஸ்ட்கள் போயிருக்கிறார்கள் இந்த போரை தடுத்து நிறுத்துவதற்காக. இது மட்டுமல்ல, கிரவுன் பிரின்ஸ் எந்த வேலை பார்க்கிறாரோ அதே போன்று கத்தரின் கிங் அவரும் தன்னுடைய ஆட்களை அனுப்பியிருக்கிறார். இதே போன்று குவைத்தின்
கிங், அவரும் தன்னுடைய ஆட்களை அனுப்பியிருக்கிறார். அதே போன்று பஹ்ரைன் மற்றும் ஓமானை சார்ந்த நாடுகள், அங்க இருக்கக்கூடிய கிங்ஸ்கள் தன்னுடைய மிக நெருக்கமான நபர்களை அனுப்பியிருக்கிறார்கள். முக்கியமாக சவுதி அரேபியாவை நீங்க பார்த்தீர்கள்னா, சவுதி அரேபியாவிற்கு ஒரு மிகப்பெரிய, இந்த போர் வெடித்தால் ஒரு மிகப்பெரிய நஷ்டம் அங்கு உருவாகும். இது மட்டுமல்ல, சவுதி அரேபியன் முகமது பின் சல்மான் எதற்காக இந்த போரை தடுத்து நிறுத்த வேண்டும், அதற்கான தேவை என்ன? ஏன்னா அவருக்கு வேறொரு நாட்டில் நடக்கக்கூடிய விஷயத்திற்கு இவருக்கு என்ன பிரச்சனை என்கிற அந்த கேள்வியும் எழும்புகிறது. முகமது பின் சல்மானால் இந்த போரை தடுத்து நிறுத்த முடியுமா என்கிற அந்த கேள்வியை தாண்டி எதற்காக அவர் இந்த வேலையை பார்க்கணும் என்கிற அந்த விஷயம், இதை நீங்க பார்த்தீர்கள்னா, போன முறை அந்த போர் நடக்கும்போது மிலிட்ரி ஆபரேஷனில் B-2 பாம்பர்ஸ்களை வைத்து ஈரானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்களில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினார்கள். அதே போன்று இந்த முறை 19 ஏர்கிராஃப்ட் ஃபிளீட்ஸ்களை, ஒரு ஃபிளீட்டில் 28 ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கும். அதே போன்று 19 கிட்டத்தட்ட ஒரு 500 ஏர்கிராஃப்ட்ஸ்களை அமெரிக்கா ஏற்கனவே ஈரானை சுற்றி வளைத்து போட்டுள்ளது. இதே நேரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, இந்த இடத்தில் மீண்டும் ஒரு முறை B-2 பாம்பர்ஸ் அங்க வந்தால் ஈரான் கொடுக்கக்கூடிய பதில் படி நீங்க பார்த்தீர்கள்னா, அவர்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து மிசைல் சிஸ்டத்தையுமே அவர்கள் ஆக்டிவேட் செய்து விடுவார்கள். மிசைல் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆன உடனேயே ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான நாடுகள் இந்த மிசைல் தாக்குதலுக்கு ஆளாகும். அதில் ஒரு நாடு நிச்சயமாக மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய பல நாடுகளாகவும் இருக்கும். மிடில் ஈஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ஹைலி டாக்ட் அபவுட் ஏர்கிராஃப்ட் C-17 குளோப் மாஸ்டரையும் இறக்கியிருக்கிறது. வார்ஷிப் USS எப்ராஹிம் லிங்டன், இதையும் அவர்கள் இறக்கியிருக்கிறார்கள். இந்த போர்க்கப்பல் ஓமான் அருகே இப்போ டிபோர்ட் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல டெய்லி பிராக்டிஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது போர் நடந்தால் என்னெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும் என்று. சீரியா மற்றும் சைப்ரஸிலும் இந்த போர் நடப்பதற்கான அறிகுறிகள் தெரிய தொடங்கிவிட்டது. இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா, ஈரானுடைய மிகப்பெரிய மிசைலான ஹைப்பர்சானிக் மிசைல் சிஸ்டம் குர்ரம் ஷா 4, இதற்கான டெஸ்டிங்கை அவர்கள் ஏராளமான இடங்களில் நடக்க தொடங்கிவிட்டார்கள். 2000க்கும் மேற்பட்ட ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ்களை ஈரான் தயார் நிலையில் வைத்திருக்கிறது. இப்போ அதே கேள்விக்கு திரும்பலாம். இந்த போரை தடுத்து நிறுத்துவதற்கான என்ன காரணங்கள்? இன்னைக்கு காலகட்டத்தில் 2 நபர்களால் தான் இந்த போரை தடுத்து நிறுத்த முடியும். வேறு யாராலுமே இந்த போரை தடுத்து நிறுத்த முடியாது. முதல் நபர் முகமது பின் சல்மான், MBS என்று கூறுவார்கள் ஷார்ட் ஃபார்மில், சவுதி அரேபியாவின் கிரவுன் பிரின்ஸ். 2வது தலைவர் எர்டோகன். இந்த 2 நபர்கள் மனது வைத்தால் மட்டும்தான் இந்த போரை தடுத்து நிறுத்த முடியும் என்கிற அந்த விஷயம். சவுதி அரேபியாவுடைய கிரவுன் பிரின்ஸ் தன்னுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரை அமெரிக்காவிற்கு அனுப்பியிருக்கிறார். அங்க இந்த தருணத்தில் இப்ப நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் போது வாஷிங்டன் டிசியில் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. UAE தன்னுடைய ஆட்களை கிரிமினல் என்கிற இந்த இடத்தில் புத்தினுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. கத்தர் மற்றும் குவைத் இவர்களும் வாஷிங்டன் டிசியில் தன்னுடைய ஆட்களை அனுப்பியிருக்கிறார்கள். அதாவது ஒபிஷியலாக இது எல்லாமே நடக்கிறது. டர்க்கி அரசாங்கமும் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறது. ஆனால் இந்த அனைத்து முயற்சியுமே ட்ரம்புடைய சிச்சுவேஷன், ட்ரம்புக்கு இருக்கக்கூடிய அழுத்தம், ட்ரம்புடைய மைண்ட் செட், ட்ரம்புடைய எவாலுவேஷன் மற்றும் எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய அப்டேட்ஸ்களை பொறுத்து தான் இருக்கிறது. எர்டோகன் மற்றும் முகமது பின் சல்மான் இந்த 2 நபர்களுமே தன்னுடைய முழு முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள். எப்படியாவது இந்த போர் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இதற்கான காரணங்களும் இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல இருந்து டொனால்ட் ட்ரம்பிற்கு கிடைத்த அந்த $5 trillion அந்த டீல்ஸ் அனைத்துமே நீங்க பார்த்தீர்கள்னா, கத்தராக இருக்கட்டும், அல்ல சவுதி அரேபியாக இருக்கட்டும், அல்ல ஈராக்காக இருக்கட்டும், அல்ல குவைத்தாக இருக்கட்டும், இந்த அனைத்து நாடுகள், ஈரானை தவிர மீதம் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலுமே அமெரிக்காவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது. அப்போ இங்க போர் நடந்தால் இவர்களுக்கு நஷ்டம் ஏற்படும் என்கிற அந்த விஷயத்தை இவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். 2வது, ஒரு பக்கம் மதத்தின் ஒரு மிகப்பெரிய மத குருவாகவும் அலி கமனை இருக்கிறார். அதனால் அவர்களால் மதத்தை எதிர்த்தும் போக முடியவில்லை. இந்த பக்கம் பொருளாதார ரீதியாகவும் எதிர்க்க முடியவில்லை. அதனால் இவர்களுடைய முடிவு, இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி, இந்த போர் நடக்கக்கூடாது என்று. 2வது நீங்க பார்த்தீர்கள்னா, சவுதி அரேபியா சமீபத்தில் ஒரு விஷயத்தை உணர்ந்திருக்கிறார்கள். 2019ஆம் ஆண்டு
ஹூதீஸ் நடத்திய அந்த அட்டாக், யெமன் மீது நடத்திய அட்டாக்கில் அமெரிக்கா அமைதியாக இருந்தது, வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா இஸ்ராயல் நாட்டை ஒட்டி சவுதி அரேபியா, குவைத், கத்தார் இது போன்ற பல நாடுகளுக்கு நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கிறது ஒழிய எந்த விதமான லாபமும் கிடையாது. இந்த மேப்பை நீங்க பாருங்கள். மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஈரான் தான் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடுகளில் ஒரு நாடு. ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகள், அனைத்து நாடுகளுமே சின்ன சின்ன நாடுகள். இந்த அனைத்து நாடுகள்லையுமே அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் அல்ல அமெரிக்காவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. ஹூதீஸ் யெமன்ல இருக்கும்போது ஈரான் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படி கூறியிருந்தார்கள். இதை வைத்து சைனா 2019ஆம் ஆண்டு சவுதி அரேபியா மற்றும் ஈரானுக்கு இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை சவுதி அரேபியா மற்றும் ஈரானுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா புதினும் இதில் தலையிட்டிருக்கிறார். UAE டெலிகேஷன் பேசிய போது புதின் கொடுத்த தகவல், டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது ஒரு சிறிய தாக்குதலை நடத்தினால் கூட ரஷ்யா இந்த போரில் குதிக்கும், ஈரானுக்கு சப்போர்ட்டாக ரஷ்யா குதிக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அதே போன்று சைனாவை நீங்க பார்த்தீர்கள்னா வெளிப்படையாக ஒபிஷியலாக சைனா எந்த விதமான பதிலை கொடுக்கவில்லை என்றால் கூட இன்னைக்கு சைனா மிகப்பெரிய அளவில் ஈரானிற்கு ஆயுதங்கள், பண வழியாக, ஏராளமான வழியாக அவர்கள் உதவி வருகிறார்கள். அதாவது இந்த போர் வெடித்தால் ஒரு மிக பெரிய அச்சம் சதர்ன் ஏசியா, சென்ட்ரல் ஏசியா மற்றும் யூரோப்பியன் நாடுகளுக்கு இருக்கிறது. இந்த போரை தடுத்து நிறுத்துவது மட்டும்தான் ஒரு சரியான வழியாக இருக்கும் என்று ஏராளமான நபர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அமெரிக்கா இந்த வேலையை பார்க்குமா என்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இவ்வளோ பணத்தை செலவழித்து விட்டீர்கள், இவ்வளோ டிப்ளாய்மெண்ட்டை நீங்க செய்து விட்டீர்கள். அப்படி டொனால்ட் ட்ரம்ப் யூட்டர்ன் அடித்து அமெரிக்காவிற்கு திரும்பினால் கூட அங்க பதில் கொடுக்க முடியாது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக மக்களுடைய கேள்விகள் ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்பே டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஜோக்கராக மாறி விடுவார். ரெண்டாவது, டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வைக்கக்கூடிய அந்த டாரிஃப் வார், அதிலிருந்தும் டொனால்ட் ட்ரம்ப் பல இடங்கள்ல பேக்ஃபுட்டில் தள்ளப்படுவார் என்கிற இந்த விஷயம். அதனால் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை நிச்சயமாக தொடங்குவார் என்கிற ஒரு செய்தி இருக்கு. ரெண்டாவது, சவுதி அரேபியா அல்ல ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய பல அரபு நாடுகள் அவர்கள் பணத்தை எதிர்த்து, பணத்தையே விட்டு தன்னுடைய மதத்திற்காக ஈரானுடன் போய் நிற்பார்கள் என்கிற அந்த மெசேஜையும் அவர்கள் கொடுத்து வருகிறார்கள். இன்னைக்கு நாங்கள் உங்களோட நிற்கிறோம், ஆனால் நாளைக்கு இந்த போர் வெடிக்கும் போது நாங்கள் உங்களோட நிற்க மாட்டோம் என்கிற விஷயத்தை சவுதி அரேபியா எடுத்து வைத்திருக்கிறது, குவைத் எடுத்து வைத்திருக்கிறது, கத்தார் எடுத்து வைத்திருக்கிறது. அதாவது UAE தாண்டி மீதம் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே ஈரானுடன் தான் நாங்கள் நிற்போம் என்கிற விஷயத்தை எடுத்து வைத்து விட்டார்கள். இதிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் பின்தாங்குவாரா அல்ல இந்த போரை தொடங்குவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.